ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Gai3's கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையப்படாது. ஒரு 4லேருந்து 5 இன்க்ரீடியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து இப்போ பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்து வதக்கிடலாம். அது எல்லாமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயே இந்த வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருந்ததால் நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ கலர் நல்லா ப்ரௌன் கலருக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து சமைச்சாலே போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த குவான்டிட்டி ஒரு 3 பேர் வந்து இதை நல்லாவே சாப்பிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சீரக பவுடர் 1 ஸ்பூன், உப்பு வந்து நான் இப்போதைக்கு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பார்த்து எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெப்பர் தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட், அதனால் அது மட்டும் நம்ம அதிகமாக சேர்க்குறோம். பெப்பரை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எங்குமே நடுவில் கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா எண்ணெய் இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து சேர்த்துடலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா இதில் நல்லா ஒட்டணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பெப்பர் வந்து போடும்போதே ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை மறுபடியும் மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனில் வந்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதில் எக்ஸஸாக தண்ணி வந்துருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து உங்களுக்கு ரொம்ப உள்ளே முழுக வேண்டாம். நான் போட்டிருக்க அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஏன்னா அது வேக வேக இன்னும் நிறைய தண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம சிக்கனை வேக வச்சா கூட ரப்பர் மாதிரி ஆகிடும். சாப்பிடும்போது அந்த ஜூசினஸ் கிடைக்காது. அதனால் 1 கிளாஸ் அளவு தண்ணி போட்டாலே போதும். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நமக்கு இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா அதோடு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். அதே சமயம் தண்ணி கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போது இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் தான் வந்து சிக்கன் வெந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வந்து கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு கிரேவி ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லை வறுவல் மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து அப்படியே மூடி போடாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிடும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. முடிஞ்சால் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய், டேக் கேர்.